பொன்னேரி செங்குன்றம் அருகே பிரபல பிரியாணி நிறுவனத்திற்கு உணவு தயாரிக்கும் கிடங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. உணவு தயாரிக்கும் கிடங்கில் இருந்து உணவுப் பொருட்களை கிளைகளுக்கு எடுத்து செல்லும் வாகனங்களுக்கு உரிமம் இல்லாமல் இயங்குவது கண்டுபிடிப்பு. பல்வேறு கிளைகளை கொண்டு இயங்கி வரும் SS ஹைதராபாத் பிரியாணி நிறுவனத்தின் கொடுங்கையூர் கிளையில் பிரியாணி உட்கொண்ட 40க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு உடல் பாதைகள் ஏற்பட்டன. இதேபோல் பொன்னேரியில் இயங்கி வரும் கிளையில் பிரியாணி வாங்கி உட்கொண்ட 10க்கும் மேற்பட்டோர் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக இன்று கொடுங்கையூரில் அமைந்துள்ள SS ஹைதராபாத் பிரியாணி உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த கிளைக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து செங்குன்றம் அடுத்த அளமாதி பகுதியில் அமைந்துள்ள உணவகத்தின் உணவு தயாரிக்கும் கிடங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு இயங்கி வரும் SS ஹைதராபாத் பிரியாணி நிறுவனத்திற்கு உணவுகள் இந்த கிடங்கில் இருந்து தயாரிக்கப்பட்டு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த உணவு தயாரிக்கும் கிடங்கில் உணவு பாதுகாப்புத்துறையின் சென்னை மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். உணவு தயாரிக்கும் கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள இறைச்சியின் தரம், உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களின் தரம் ஆகியவை குறித்து சோதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ்குமார், கொடுங்கையூரில் உள்ள பிரபல உணவகத்தில் பிரியாணி உட்கொண்ட 40 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக காவல்துறை அளித்த தகவலின் பெயரில் கொடுங்கையூர் தனியார் உணவகத்தில் ஆய்வு செய்து உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது எனவும், அங்கு உணவு தயாரிக்காததால் அதற்கு உணவு தயாரித்து அனுப்பும் இந்த கிடங்கில் ஆய்வு செய்ததாக கூறினார். உணவு தயாரிக்கும் கிடங்கில் இருந்து உணவுப் பொருட்களை கிளைகளுக்கு எடுத்து செல்லும் வாகனங்களுக்கு உரிமம் இல்லாமல் இயங்குவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், உடனடியாக உரிமம் பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். மேலும் உணவு தயாரிக்கும் பொருட்கள் ஆங்காங்கே கீழே சிதறி கிடந்ததை முறையாக பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார். பொன்னேரி கிளையிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தப்படும் எனவும் அப்போது தெரிவித்தார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையை சேகரிக்க வந்த செய்தியாளர்கள் அதிகாரிகளின் ஆய்வை படம் பிடிக்க கிடங்கிற்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொடுங்கையூர்ல பிரபல ஒரு பிரியாணி கடை இருந்தது. அந்த கடையில் சாப்பிட்டு உணவு சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. உடனடியாக அது காவல்துறைக்கு காவல்துறை எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அந்த கடையை உடனடியாக நாங்கள் சீல் பண்ணிவிட்டு, அந்த கடையில் அங்கே ப்ரிப்ரேஷன் இல்லை. அது பார்த்திங்கன்னா இங்கே அலமாதியில் ஒரு இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய கடைகளை நான் சீல் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கிச்சன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த நாங்கள் செக் பண்ணோம். இப்போ செக் பண்ணும்பொழுது இதில் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே க்ளீனாக வச்சுருக்குறாங்க. பட் அவங்க இந்த லைசன்ஸ், இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான லைசன்ஸு, இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டிங் லைசன்ஸுன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த லைசன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாமல் இருக்குது. அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் எடுக்க சொல்லி. மற்றபடி இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கீழே தரையில் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் எல்லாமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு இந்த மாதிரி தவறு கண்காணிக்கிறதுக்காக உணவு பாதுகாப்புத்துறையிலேருந்து நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நடவடிக்கை இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்தது அங்கே தான் போகிறோம். நாங்கள் போய் பண்ணிக்கலாம். ஓகே.